ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சுவையான மசாலா கப்பக்கிழங்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பக்கிழங்கு இப்படி எடுத்துக்கணும். இதை தோல் சீவிட்டு ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கப்பக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டாச்சு. இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம இங்கிட்டு மசாலா, இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா கப்பக்கிழங்கு செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் ஒரு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சீல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சிட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அடுத்து 2 மிளகாய் வத்தல், இதையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ கப்பக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா இதை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு மிளகாய் வத்தலை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு வரணும். நல்லா மசாலா சுருண்டு வரட்டும். அந்த அன்றைக்கி மசாலா வேகட்டும். இப்போ கப்பக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா கிழங்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம கப்பக்கிழங்கு நல்லா வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா ரெடியான மசாலா வேக வச்சு வச்சுருக்கோம்னா அந்த கிழங்கை நல்லா சேர்த்துக்கலாம். மசாலாவை எல்லாத்தையுமே கிழங்கோட நல்லா கலந்து நல்லா வேக விடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. கலந்து நல்லா வெந்து வரட்டும். அப்படியே அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் மசாலாவுக்கு பார்த்து போட்டுக்கிறணும். அப்படி நல்லா மசாலாவை நல்லா கலந்து விடணும். நல்லா சுருண்டு வரையில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா இப்படி வடைச்சட்டியில் மசாலா ஒட்டாமல் திரண்டு வரையில் இப்போ மசாலா கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கப்பக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.